தெலுங்கானா ஸ்பெஷல் பஹாரா ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் தெலுங்கானாவோட ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் டிஷ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெட்டிங்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து இந்த ரைஸ் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது கூட சிக்கன் கறி ஆர் மட்டன் கறி வச்சு சாப்பிடும்போது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது பண்ணுறதுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே ஷாஜீரா தான். ஸோ அதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ்க்கு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண தேவையில்லை. நான் காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புளிப்புக்காக கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 60% நல்லா குக்காக விடுங்க. இந்த மாதிரி வாட்டரும் ரைஸும் சேம் லெவல் வந்ததுக்கப்புறமா நம்ம மைதா மாவு வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். ஹீட்லாம் வந்து வெளியில் போகாமல் நல்லா ஈவனாக வந்து குக் ஆகும். லாஸ்ட்டாக ரைஸ்க்கு இன்னுமா ரிச் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நம்ம லைட்டாக வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது மேலே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுங்க. இது போக ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரைஸ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதான், ஒரு ரிச்சான பஹாரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.